தளபதி டிவிக்கே. ஓ, கரூர் சம்பவத்தை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க? அது அவர் என்னப்பா பண்ணுவார்? நீங்களே பாருங்கள், ரூலிங் பார்ட்டி எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்லக்கா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது? அது யூஸ் ஆகுது, இருந்தாலும் அவங்க 1000 ரூபாய் தந்தாங்க, நம்ம வீட்டில் 3000 4000 அங்கே தான் போகுது. ஓ, டிஎம்கேயோட ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, லேப்டாப்பு. முன்னாடி 4 வருஷம் பார்த்தோம், எதுவும் வரல. இந்த டைம் மட்டும் இல்லை. டிவி கேக் போடுவீங்க, பர்டிகுலர் ரீசன் எதனாலன்னு தெரியல, எல்லாம் கம்பல் பண்ணுறாங்க. So what do you think about his Jananayagan film getting paused? Maybe politicians are doing. Yo. அவர் வந்து என்ன பண்றாரு பார்க்கலாம், அவருக்கு ஒரு சான்ஸ் தந்து பார்க்கலாம்ல. நீங்க விஜய் ஃபேனா இல்ல ஜெனரலா? இல்ல, நான் அஜித் ஃபேன். அஜித் ஃபேன். முக்கியமான விஷயம், அந்த சினிமா விட்டு வரேன், அவர் பார்ட் டைமாக கூட பண்ணுறேன்னு சொல்ல ஃபுல்லாக வந்துட்டார். அதனால தான் அவர் மேலே தான் இன்னும் அதிக கான்ஃபிடென்ட் வந்தது. तो आपको इलेक्शंस आ रहा है 2026, सो आपका बहुत पसंदीदा पार्टी क्या है? मेरा तो पसंदीदा पार्टी तलपति टीवी के। तो आपको पता है टीवी के बारे में, क्या क्या पता है आपको? टीवी के को क्यों आपका लाइक कर रहे हैं उसको? जी मैं उसका ज़्यादा वो देख चुका हूँ ना, फिल्म वगैरह। फिल्म फैन है आप? ओके ओके। सो आपका वोट यहाँ नहीं है, आसाम में है ना? ओके ओके। 2026 इलेक्शन आ रहा है ना, वो भी यहाँ कंटेस्ट कर रहा है। सो आप क्या थिंक कर रहा है उसके बारे में? वो विन कर देगा और लूज कर देगा? मेरा तो आशा है कि जीतेगा। हाँ, यहाँ आपका वोट यहाँ है, तो आप वोट उसका डालेगी? जी ओके ओके, मैं उसका डालता हूँ। हाँ ओके, ठीक है, தேங்க் யூ. 2026 எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் இப்போ எந்த மாதிரி இருக்குது நிலவாரம்ன்றது நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறது என்ன ஆட்சியாவா போயிட்டு இருக்குதுப்பா? ஒரு பொட்டை பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு நகையை போட்டுட்டு நடமாட முடியுதா? எங்கே பார்த்தாலும் திருட்டு கொள்ளை கருப்பழுப்பு தான் இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அவர் வந்து என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே. இவங்க எல்லாம் பண்ணிட்டு போதாது, அவர் வரத்துமே பார்ப்போம். நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க? யார் வந்தால் நல்லா? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இவ்வளோ நாள் நீங்கள் யாருக்கு ஓட் போட்டுட்டு இருந்தீங்க? 2 பேருக்கும் போட்டோம். அம்மாவுக்கு போட்டுட்டு இருந்தோம். இப்போ அம்மா இல்லை, இவருக்கு தான் போட்டோம், ஸ்டாலினுக்கு. இப்போ இந்த வாட்டி புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோமே. விஜய் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? தெரியலையப்பா, அவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். விஜய் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா? ஸ்பீச்சில் பேசுகிறதெல்லாம்? ஓகே. இந்த ஃப்ரீ பஸ் தராங்க, 1000 ரூபாலாம் தராங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கொடுக்காதே இருந்துக்கலாம்ப்பா. ஃப்ரீயாக கொடுத்துட்டு பஸ்ஸே டைமுக்கே கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டுன்னு போகணுன்னா கூட அந்த டைமுக்கு போக முடியல, கஷ்டப்பட்டுட்டு தான் போகிறோம். நாங்கள் சீக்கிரமாக போகவே முடியல. அது ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்காதே இருந்துருக்கலாம். டிக்கெட்டு கொடுத்தா கூட நாங்கள் நல்லா ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகலாம் வரலாம். இப்போ எதுக்குமே போகிறதுக்கு வழி இல்லாத இருக்கிறோம். இப்போது விஜய் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா இவர் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தாக்கா படிப்பு வந்து பசங்களுக்கு நல்ல படிப்பாக கொடுக்கணும், புரியுதா? இப்போ இந்த ரேஷனில் கொடுக்குறாங்களோ பொருளெல்லாம், அது நல்ல பொருளாக கொடுத்தா போதும். இந்த இலவசம்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி வரி அதிகமாக போட்டு எல்லாத்துலேயுமே விலைவாசி அதிகமாகுது. இது விலைவாசி கம்மியாக இருந்தால் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். ஸோ விஜய்க்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்துலாம் என்ன ஒரு பண்ணுறாங்கன்னா, அவருக்கு பொலிட்டிக்ஸ் தெரியல, சும்மா ஃபேன் ஃபாலோயிங் இருக்கலாம், உள்ளே வராரு, ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் கற்றுக்கிட்டாப்பா வராங்க, வந்தால் தானே தெரியும். எல்லாரும் கற்றுக்க முடியும். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், எடுத்த உடனே நம்ம படிச்சுட்டு போகிறோம், கற்றுக்கிட்டு தானே ஸ்கூலுக்கே போகிறோம். அதே போல் தான் அரசியலும், போக தான் எல்லாமே கற்றுக்க முடியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க. ஆமாம். ஸோ விஜய் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவர் வளர்ந்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எவ்வளோ வளர்ந்து தான் இருக்காரு. இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே பெரிய விஷயம்பா. ஆமாம். கரூர் சம்பவத்தை பற்றி என்னக்கா நினைக்கிறீங்க? அது அவர் என்னப்பா பண்ணுவார்? இப்போ நம்மளும் தான் ஒரு மனுஷனாக போகிறோம். இதில் தேவையில்லாத ஆளுங்களாம் வந்து இறங்கி தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குன்னு நினச்சி தானே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு விஜய் என்ன பண்ணுவார்? விஜயோட படம் இப்போ ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, அதுவும் எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலையா, எல்லாம் அரசியல் நோக்கமாக தான் இருக்கும். அவங்க வேலை தான் இருக்கும். இப்போ ஆட்சி யார் ஆண்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலை தான் இருக்கும். ஓகேக்கா, தேங்க்யூப்பா. ஸோ 2026 எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் எந்த கட்சி ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி ஜெயிப்பாங்கன்னுலாம் இது இல்லை, ஆனால் நான் வந்து டிவி கேக் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரே இதில் போட்டு என்ன நடக்குது நம்மளே பார்த்தோம்ல. அதனால் சரி, இப்போ ஒரு பெட்டராக ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும்ட்டு டிவி கேக்.
யாருக்கு ஓட் போட்டுட்டு இருந்தீங்க? எந்த கட்சிக்கு? நான் 1 இயராக தான் போட்டேன். ஓகே ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடியிலேருந்து பேரண்ட்ஸ் போடும் போதே நம்மளுக்கு தெரியும்ல யாருக்கு இது போடுவாங்க அப்படின்ட்டு. அதனால நான் இப்போ என்கிட்ட ஓட்டு ஐடி இருக்குது, என்கிட்ட உரிமை இருக்குது, நான் டிவி கேக் போடலான் இருக்கேன். ஓகே. இப்போது விஜய் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா எதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம இத்தனை வருஷமாக எல்லாமே மாறல, எது பண்ணாலும் பெருசாக மாறல இங்கே எதுவுமே. அதனால இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம்ல, அவருக்கு ஒரு சான்ஸ் தந்து பார்க்கலாம்ல. விஜய்க்கு அரசியல் எபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கு ப்ரோ. அவரோட பொலிட்டிக்கல் மூவ்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? பொலிட்டிக்கல் மூவ்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு ப்ரோ. அவர் பண்ணுறது எல்லாமே வெளியே தெரியுது. எப்படின்னா ஒரு சில விஷயம் தெரிய மாட்டேங்குது, சில பேர் வந்து நெகட்டிவிட்டி மட்டும் எடுத்து பேசுகிறாங்க. நீங்கள் விஜய் ஃபேனா இல்லை ஜென்ரலாக? இல்லை, நான் அஜித் ஃபேன். அஜித் ஃபேன். ஓகே ஓகே ஓகே. Thank you. I'm from Karnataka. Okay. So, do you know about Tamil Nadu politics and? Yeah, we have only know 2 parties, only DMK and Vijay Thalapathy party. Okay. So, who do you think will win this 2026 elections? I think more number of youths are supported to Vijay Thalapathy. Yeah. Most probably he may be win. Okay. So, if you are having vote here, who you will be voting for? Obviously Thalapathy na. Okay. You are a fan of him. Fan of him. Okay. Seen him movies from our childhood since. Yeah. Okay. You know very well him. Yeah. So you are okay. Like I hope he can make some changes in the upcoming politics. Yeah. So we are trying to give him a chance. Yeah. Okay. Without giving chance, how we can come to know that how we will improve like that. Yeah. Okay. So what do you think about his political moves? Were you keeping track of it? Anything? Actually, I don't have idea. No, just the film based. You are a fan of Film based also, but I think like youths are supporting me. Maybe he will make some. I seen him like speeches and all. I think he will make some changes. Okay. We know how the DMK party will rule, but we don't know how that Thalapathy will rule. Thalapathy will rule. If you give chance, no, next election we can know that how they will. So what do you think about his Jananayagan film getting paused with all the releases? It's not yet have been in the theatres, right? It was about to release on Jan 9, but it's still in the delay. What do you think about that? Maybe politicians are doing. Yeah, let's see. Okay. Thank you. Thank you. Yeah. 2026 elections வருதுலக்கா. So நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க? எந்த பொலிட்டிக்கல் லீடர் உங்களுக்கு பிடிக்கும்? பொலிட்டிக்கல் லீடர்னு அப்படின்லாம் இல்லை, போடுறதுன்னா டிவி கேக் போடுவீங்க. ரீசன் எதனாலன்னு தெரியல, எல்லாம் கம்பல் பண்ணுறாங்க. அப்படியா? வீட்டில் சொல்கிறாங்களா? சுற்றி தம்பி. ஓகே. சரி, ஒரு ட்ரிப் மாற்றி பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் யாருக்கு ஓட் போட்டுட்டு இருந்தீங்க? நான் போட்டு 2 வருஷத்துக்கு தான் போட்டிருக்கேன். சூரியன் தான் போட்டிருக்கேன். ஓகே. இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும்னு, அது இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும். மாறணும்னா முதல்ல ஒயின் ஷாப் மூடணும். ஓகே. மகளிர் உரிமை தொகை அட்வான்ஸாக போடுறோன்னு சொல்லிட்டு 5000 போட்டாங்க. ஸோ இந்த ஒரு மூவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது யூஸ் ஆகுது, இருந்தாலும் நமக்கு அதுக்கு மேலே ஒரு மடங்கு ஒயின் ஷாப்புக்கு மற்ற இடத்துக்கு எல்லாமே போகுது இல்லை. அவங்க 1000 ரூபாய் தந்தாங்கன்னா நம்ம வீட்டில் 3000 4000 ரூபா அங்கே தான் போகுது. டிவி கேக்கு இப்போ சொல்கிறனால தான் ஓட் போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால ஓட் போடலாம், மாற்றி பார்க்கலாம், சான்ஸ் கொடுக்கலாம். ஓகேக்கா. ஓகே, தேங்க்யூக்கா. ஸோ 2026 எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் எந்த கட்சி என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க? ஸோ யாருக்கு ஓட் போடுவீங்க? டிவிக்கு அப்படியே டிவிக்கு தான் போடலாம். ஸோ எதனால? ஏதாவது சேஞ்ச் இருக்கு பண்ணுறோம். ஒரு ஏடிஎம்கேவும் பார்த்தாச்சு, டிஎம்கேவும் பார்த்தாச்சு. இப்போதே இந்த இருக்குது, அப்பப்போ இருக்குது, ஃப்ளூயண்ட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டிவிக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு. நீங்கள் விஜய் ஃபேன்னால டிவி கேட்குறீங்களா? இல்லை, அப்படின்னு இல்லை, பொதுவாக ஒரு சேஞ்சஸ். இதுவே புதுசாக வேறு யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் யாருக்கு ஓட் போட்டுட்டு இருந்தீங்க? டிஎம்கேக்கு பண்ணுறேன். லாஸ்ட் டைம் அவங்களுக்கு தான் பண்ணேன், சிறப்பாக பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியுமே நாங்கள் அரசியலுக்கு சேஞ்ச் கொண்டு வரோன்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இல்லாமல் விஜய்க்கு ஓட் போடணுன்ற பர்டிகுலர் ரீசன். இது கொஞ்சம் நல்லா பண்ணுவான்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. விஜய் வந்து எதெல்லாம் மாற்றுவாருன்னு நினைக்கிறேன்? சேஃப்டி கொஞ்சம், அதாவது சேஃப்டி கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம். இளைஞர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ண வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரூர் இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெரிய வரலாம். இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும்னு, அது இதெல்லாம் மாறினா பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வேலை அதிகமாக கிடைச்சா நல்லாயிருக்கும். கூட படித்தாலும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. எஜுகேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு இங்கே ஓப்பனிங்ஸ் இல்லை. அது ஏதாவது இன்க்ரீஸ் ஏதாவது பண்ணலாம். உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ஸ் பற்றி? வீட்டில் எல்லாரும்
டிவிகேயா இல்லை டிஎம்கேயா? இல்லை நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறது தான், கொஞ்சம் அதான் சேஞ்சஸ் பண்ணலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஎம்கேயோட ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, லேப்டாப் படிக்கிற பசங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இல்லை இதெல்லாம் ஏற்கத்தக்கது தான் ப்ரோ, எல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் தான். அது ரெகுலராக பண்ணுவோம். லாஸ்ட்டு 4 வருஷம் கொடுக்காம லாஸ்ட் இப்போ மட்டும் கொடுத்து என்ன பண்ணுறோம், அது ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தால் நல்லது தான். இது ஃப்ரீ ஸ்கீம்லாம் கிடையாது ப்ரோ, கண்டிப்பாக கொடுத்தாகணும், இது பண்ண வேண்டியது. அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, தனியாக கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதை பண்ணணும். மகளிர் உரிமை தொகை அட்வான்ஸாக போடுறோன்னு சொல்லிட்டு 5000 போட்டாங்க. ஸோ இந்த ஒரு மூவ் பற்றி அதான் இதுக்கு முன்னாடி 4 வருஷம் பார்த்தோம், எதுவும் வரல, இந்த டைம் மட்டும். அண்ட் இப்போ ஏன் அதை போடணும்? விஜயும் மற்ற பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் மூவாக கூட இருக்கலாம். ஸோ இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுதான் உண்மையா? இது இல்லை நானுமே பர்சனலாகவே நானும் அதான் சொல்லுவேன், இந்த 4 வருஷம் ஏதாவது பண்ணாங்களா, இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ இது இருக்குது? நீங்களே பாருங்கள், ரூலிங் பார்ட்டி எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் பார்க்குறோம் எவ்வளோ இன்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ ஒதுக்கப்படுறாங்க பாதி பேர். இவ்வளோ நாள் அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது அட்லீஸ்ட் ஒரு பார்வையாவது கொடுக்கலாம். அதனால விஜய் வந்தால் எல்லாமே நம்ம மாறும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன், சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கைனால தான் வேறு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுது. விஜய் மட்டும் இல்லை, வேறு யாராவது ஒரு காமன் பர்சன் இந்த மாதிரி வராங்க, ஒரு நல்ல பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம மட்டும் தானே ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஊர்? திண்டுக்கல். ஸோ நீங்கள் டிவிகேக்கு ஓட் போடுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஊரில் டிவிகே கேண்டிடேட்டாக யார் நிற்பாங்கன்னு? நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, தர்மா, கார்த்தி. ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அண்ட் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த விஜய் மக்கள் இயக்கம்னு வச்சு அதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க நின்னா ஜெயிப்பாங்கன்னு தோணுது. நான் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுவாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நியூ கமர்ஸ் தானே, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்க. ஆனால் இப்போ வரையும் பார்க்குற வரையும் எல்லாம் ஓகே தான். அது ஃப்ரெஷராக இருந்து இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம் தான், எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவோட இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ அவரோட ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க பார்க்குறதே கொஞ்சம் கடினம் தான். பார்க்குறதே கிடையாது. அவங்களாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி போவாங்க, மக்களுக்கு நிறையா பண்ணலாம். எங்கள் ஊர்லலாம் ஒரு பாலம் கட்டினாங்க 4 வருஷம், அது எது கட்டினாங்கன்னு இன்னும் தெரியல. அது கட்டி முடிச்சு இப்போ அது அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் ஏதாவது பண்ணலாம். எலெக்ஷன் வர வரையும் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் 1000 பேசலாம். இப்போ அதர் பார்ட்டிஸ்லாம் விஜய்க்கு அரசியல் தெரியாது, சும்மா ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சு வந்திருக்காரு இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ பொலிட்டிக்கலாக ரொம்ப பரபரப்பாக இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் விஜய் ஜெயிச்சிருவார் கண்டிப்பாக. டெஃபினட்டாக நினைக்கிறேன். இப்போ இல்லைனாலும் ஆஃப்டர் 10 இயர் 15 நல்லா வளர்ந்துட்டு தான் வராங்க. க்ரோத் இருக்குது, எங்கேயுமே அவர் பிரச்சனையில் மாட்டல, அவராக வாலண்டியராக இப்போ எந்த ப்ராப்ளமும் மாட்டல. எல்லாம் இன்சிடென்ட் நடந்ததில் இவர் உள்ளே இருக்கார், அவ்வளோதான். தவிர எந்த ஒரு தப்பும் இப்போ வரையும் நடக்கலை. கரெக்டாக போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், போயிட்டு தான் இருக்குது. அஸ் அ சிட்டிசனாக நானுமே இப்போ விஜய் ஏதாவது ஒரு அவரோட இதில் பேச்சு நடவடிக்கை எப்படி சொல்கிறது, அவங்களோட ஐடியாலஜி இது எல்லாமே தப்பு இருந்துச்சுன்னா நானும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன் தான். பார்க்குற வரையும் எல்லாம் ஓகே, நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஐடியாலஜிஸ்லாம் அவங்க ரிவீல் பண்ணாங்க. ஸோ 5 ஐடியாலஜிஸ் இருக்கிறவங்களாம் அவங்க ரிவீல் பண்ணாங்க. ஸோ அதில் யாரோட எல்லாருமே எனக்கு ஓகே தான் ப்ரோ. அதாவது கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்களா, அது எதுக்கு அதை பிரித்து பார்க்கணும், அதான் 5 பேர்னு சொல்கிறாங்களே, எல்லாமே கரெக்டு தான். அது பிரித்து பார்த்து அவங்களுக்குள்ள இது. விஜய் இன்னும் பொலிட்டிக்ஸில் நல்லா க்ரோ ஆவார்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஆகும். லாஸ்ட் 3 வருஷம் தான் ஆகுது, இப்போ வரையும் நல்லா க்ரோத் இருக்குது அவங்களோட பேச்சில் இதிலெல்லாம். ஸோ அவர் ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிஷியனாக மாறி இருக்காரு. முக்கியமான விஷயம் அந்த சினிமா விட்டு வரேன், அவர் பார்ட் டைமாக கூட பண்ணுறேன்னு சொல்ல ஃபுல்லாக வந்துட்டார். அதனால தான் அவர் மேலே தான் இன்னும் அதிக கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ ஜனநாயகன் படம் Jan 9 ரிலீஸ் ஆக வேண்டியது, இதில் எதுவும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறனால தான் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா நமக்கே புரியுதில்ல என்ன நடக்குது. எல்லாம் பாலிடிக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக முடிச்சு ஷார்ட் அவுட் பண்ணுற விஷயம் தானே, இதெல்லாம் படம் தான். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆயிரும். அண்ட் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க? தொண்டெல்லாம் கட்டுறளவு என்ஜாய் பண்ணிடுவோம். தொண்டை கட்டுறளவு என்ஜாய் பண்ணிடுவோம் கத்தி. ஓகே, தேங்க்யூண்ணா.